சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்ல வந்து பாத்தீங்கன்னா 176 நாளைக்கு 2000க்கு மேற்பட்ட கணக்குகள் புது புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் RS அகர்வால் புக்ல இருந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்டடி பிளான் தான் போட்டிருக்கோம். இதுல ஆன்லைன் டெஸ்ட்டும் ஃப்ரீ கிளாஸும் தான். சரிங்களா? இது எந்த காஸ்ட்டும் கிடையாது. நீங்க இந்த கிளாஸ் எல்லாத்துலயுமே கண்டினியூவா உங்களுக்கு வந்து எல்லாமே நடத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் சிலபஸ் கவர் ஆயிடும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஸ்டடி பிளான் பத்தி ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியாச்சு. இப்போ என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பீங்க, இல்ல வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்களா இருப்பீங்க, உங்களுக்கு நோட்ஸ் இருக்க டைம் இருக்காது. இப்போ நான் இதுல வந்து பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துக்கு 10 நாள் ஒதுக்கி இருக்கேன். இந்த 10 நாள்ல நான் 112 கணக்குகள் நடத்த போறேன். இந்த 112 கணக்கும் அங்கங்க அதுக்கு ஷார்ட்கட் சொல்லி இருப்பேன். கரெக்டா? ஸோ இந்த ஷார்ட்கட்லாம் அழகா நோட் பண்ணி வச்சிருந்தா தான் நீங்க வந்து நாளைக்கு அதுல மதிப்பை மட்டும் மாத்தி எக்ஸாம்ல கேட்டாலும் பதில் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, சார் நீங்க சொல்றது எனக்கு புரியுது, ஆனா எக்ஸாம்ல என்னால வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஆன்சர் போட முடியல, என்ன நடக்குது, ஏன் அப்படி நான் பண்ண முடியல, நீங்க சொல்றது ஆனா புரியுதே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சரியா என்னுடைய ஷார்ட்கட்டையும் நம்ம நடத்தின கணக்கையும் எழுதியிருக்க மாட்டீங்க. கரெக்டா? அதுக்கான டைம் இருந்திருக்காது, நான் ஒத்துக்கிறேன். சரிங்களா? அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு புதுசா ஒரு பிளான் போட்டிருக்கோம். ஸோ இங்க பாருங்க, இப்போ விகிதம் மற்றும் விகிதாச்சாரமா நான் என்ன ஷார்ட்கட்ல நடத்தணும் அதை அப்படியே உங்களுக்கு நோட்ஸா கொடுத்துருவேன். சரிங்களா? நான் காட்டுறேன் இது உள்ள என்ன இருக்குன்னு. அதுக்கு அடுத்தது இதே மாதிரி பகடை, அதாவது நம்ம ஷெட்யூல்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் 10 நாள் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், அடுத்த 4 நாள் பகடை. சரிங்களா? ஸோ இதற்கு நான் என்ன சம்ஸ் எடுக்கிறேனோ அதை உங்களுக்கு அழகா அங்க பாருங்க ஃபைல் பண்ணியே கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ பகடையும் அதே மாதிரி இங்க பாருங்க அழகா படம்லாம் வந்து டீட்டெயிலா நான் என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்றேன், அதுல என்னென்ன மெத்தட் யூஸ் பண்றேன் அப்படின்றத தெளிவா சொல்லியிருப்பேன். ஸோ இதை தாண்டி கொஸ்டினே கேட்க மாட்டாங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பகடை மட்டும் எனக்கு வேணும்னா இது 100 ருபீஸ்னு வச்சிருக்கோம். நான் இதுல நல்லா கவனிச்சிங்க, இங்க பாருங்க இதை டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுல பிரிண்டர் சார்ஜ், அதுக்கப்புறம் இங்க பாருங்க இது ரொம்ப, அதாவது நீங்க வந்து எக்ஸாம் வரைக்கும் இதை யூஸ் பண்ண போறீங்க. ஸோ உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் நல்லா தரமா இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நாங்கள் இந்த ஷீட்லாம் கூட வச்சிருக்கோம். சரிங்களா? இந்த ஷீட் ஒன்னே 5 ரூபாய். ஸோ ஒருத்தருக்கு 10 ரூபாய் அதுலேயே போயிடுது, 100 ரூபாய் 10 ரூபாய் அதுலேயே போயிடுது. அதுக்கப்புறம் இந்த பிரிண்டர் சார்ஜ் இருக்கு இல்லையா? ஸோ அதனால தான் ஒரு மெட்டீரியலுக்கு 100 ரூபாய் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ எனக்கு 2 மெட்டீரியல் வேணும்னா 2 மெட்டீரியல் வந்து இது பகடை 100 ரூபாய், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் 100 ரூபாய், 200 ரூபாய் ஆச்சா. கொரியர் சார்ஜ் வந்து கவரு அதை கொரியர்ல அனுப்பல, அது 50 ரூபாய். ஸோ ஆக மொத்தம் 250 ரூபாய் நீங்க கட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 2 மெட்டீரியல் சரிங்களா உங்க வீட்டுக்கே அனுப்பிச்சிடும். அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு இந்த ஷெட்யூல், அதுக்கப்புறம் ஒரு 10 ஷீட் வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்காக. ஏன் இதை கொடுக்குறேன் அப்படின்னா, ஃபியூச்சர்ல இப்ப பகடையிலையோ விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்திலேயோ வித்தியாசமான கேள்விகள் கேட்டிருந்தா நான் உங்களை வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இணைச்சிடுவேன். அந்த குரூப்ல இந்த சம் நீங்க எழுதி வச்சுங்க, நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னா இதுல நீங்க எழுதி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான். சரிங்களா? ஸோ இது ஃபுல்லாவே சேர்த்து 250 ரூபாய் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில்னே கொடுத்துருப்பேன். இருந்தாலும் இதுலயே சொல்றேன் பாருங்க, 2 UPI நம்பருக்கு இப்போ இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிட்டு 2 UPI நம்பரை குறிச்சுக்கோங்க. இல்ல இப்படியே QR கோடை வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஸ்கேன் பண்ணி 2 இருக்கு, 2த்துல எதனா ஒன்று ஸ்கேன் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ஸோ இப்போ 250 ரூபாய், இப்போ நீங்க 2 மெட்டீரியல் வாங்குறீங்க, 250 ரூபாய் பேமெண்ட் பண்ணிடுறீங்க. பேமெண்ட் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க, எடுத்துட்டு நான் சொல்ற மாதிரி டீட்டெயில் எடுத்துங்க, அந்த ஸ்கிரீன்ஷாட். அதுக்கப்புறம் இந்த அட்ரஸ் ஃபார்மேட், இது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கொரியர் வேணுமா, போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா வேணுமா, ஸோ அப்படின்றத சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்க பேர், அது இந்த உங்க பேர் கொஞ்சம் தெளிவா எழுதி கொடுத்துருங்க. உங்க பேரு ஒன்னு அப்பா பேர் அல்லது ஹஸ்பண்ட் பேரு, டோர் நம்பர், கது நம்பர், அதுக்கப்புறம் என்ன தெரு, அதுக்கப்புறம் எந்த ஊரு, அதுக்கப்புறம் எந்த தாலுகா, அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட், முக்கியமா பின்கோடு, முக்கியமா உங்க ஃபோன் நம்பர். அது உங்க நம்பர் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது நீங்க கொரியர் மூலமாவோ போஸ்டல் மூலமாவோ போட்டா உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நீங்க இருக்கீங்களா, எடுத்து வந்து கொடுக்கட்டுமா அப்படின்னு கண்டிப்பா கேட்பாங்க. அப்போ நீங்க எடுத்து பேசணும். அது எடுத்து பேசக்கூடியது எந்த நம்பரோ அதை கொடுங்க. சரியா? புரியுதுங்களா? அது உங்க நம்பர் தான் இருக்கலாம், யார் நம்பர்னாலும் இருக்கலாம் வீட்டில். ஸோ இதை கரெக்டாக கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக உங்கள் வீட்டுக்கு வந்துடும். சரி, இதெல்லாம் டைப் பண்ணிட்டீங்களா? இதை டைப் பண்ணி
74484483356 74484483356 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க. ஸோ வாட்ஸ்அப் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 12 நேரத்தில் எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த 6லேருந்து 12 நேரத்துலேயே உங்களுக்கு வந்து கொரியருக்கான ப்ரூஃபே காமிச்சிடுவாங்க, ரெடியாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2லேருந்து 3 நாளில் வந்துருங்க. நிறைய பேர் கொடுக்கும்போது 1 வீக்கில் கண்டிப்பாக வந்துருங்க. சரிங்களா? தெளிவாக புரியுதுங்களா? சரி, நான் பேமெண்ட் டீட்டெயில் சொல்லிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பேமெண்ட் டீட்டெயில்னே இருக்கும், அதில் பார்த்துங்க. சரி, இப்போ இந்த மெட்டீரியல் அப்படியே நம்ம பார்ப்போம். இதை பாருங்க, நான் ஒரு கையில் மொபைல் பிடிச்சிருக்கிறதால இதை மட்டும் தனியாக இது வந்து இன்னும் நான் பின் பண்ணலை. சரியா? ஸோ இப்போ விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் எடுத்துக்கிட்டா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 112 கொஸ்டின். சரிங்களா? இது பாருங்க, ஃபர்ஸ்ட் பக்கத்துலேயே இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டைப் 1ன்னு சொல்லிட்டுனா, ஸோ இதில் நான் ஒரு சம் நடத்தியிருப்பேன். இந்த சம்மை நான் எப்படி இப்போ நான் சொல்லுவேன்ல ஷார்ட்கட்டு, யூனிட் சேமாக இருக்கணும், யூனிட் சேமாக இருந்தால் தான் பண்ண முடியும்னு. ஸோ அந்த ஷார்ட்கட்டை தெளிவாக டைப் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்ஸை கையிலேயே எழுதி கொடுத்துருப்பேன். சரியா? அந்த ஆன்சர் இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்த சம். ஸோ இதே மாதிரிங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க, ஒவ்வொரு சம்மும் அழகாக நீட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு இதுவும் இருக்காது. இப்போ ஒரு டைப் முடிஞ்சோம்னே இப்போ அடுத்த டைப்பா இதில் வந்து இந்த இடத்துல ஏன் நான் இந்த மாதிரி பயன்படுத்துகிறேன் அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக டீட்டெயில் சொல்லியிருப்பேன். இதை படித்தாவே உங்களுக்கு புரியும். ஸோ இது மேபி இதெல்லாமே புரியலனா இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு குரூப்பில் சேர்ப்பேன்ல, அதில் இதில் என்ன ஆர்டரில் இருக்கோ அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் டவுட்டாக இருந்தால் என்கிட்ட தாராளமாக கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு உங்களுக்கு இருக்கும். அங்கங்கே வந்து இங்கே பாருங்கள், இப்போ இந்த டைப் 2ல் எப்படி நம்ம ஆன்சரை கொண்டு வரது, எப்படி இந்த ஸ்டெப்பு அப்படின்றத டயக்ராம் போட்டு அதில் ஏன்னா ஏ எப்படி கண்டுபிடிக்கலாம், பி எப்படி கண்டுபிடிக்கலாம், சி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத முறையெல்லாம் ஷார்ட்கட்டாக தெளிவாக சொல்லியிருப்பேன். சரி, இதே மாதிரி தாங்க பாருங்க, நீட்டாக இருக்கும். அதனால தான் பேஜ் அதிகம். சரிங்களா? கிட்டத்தட்ட எத்தனை பேஜ் தான், கடைசி பேஜுக்கு வரேன். இது பாருங்க, கடைசி பேஜுக்கு வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தாங்க பாருங்களேன், 55 பேஜுங்க. ஸோ ஒரு பேஜுக்கு ₹1 கூட 55 ரூபாய் இதுக்கே ஆயிடுச்சு. பிரிண்ட் போகிறதுக்கு ஆகி போச்சு. கரெக்டா? ஸோ பிரிண்ட் போகிறதுக்கு அதனால தான் நான் ₹100 சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு மற்ற வேலையெல்லாம் இருக்குது இல்லை? சரிங்களா? இதுக்கு அந்த கவர் மேலே போடுறோமே அதுவே ₹10 ஆகுதுன்ற, அப்படி பார்த்தா ₹65 ஆகிப்போச்சு. ஸோ இதில் லாபம்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து உங்களால் எழுத முடியலன்னு சொல்கிறதால நாங்களே ரெடி பண்ணி கொடுக்குறோம். அடுத்ததாக வந்து பாருங்களேன், பகடை எடுத்துப்போம். பகடை எடுத்துக்கிட்டே இங்கே பாருங்களேன், சூப்பராக அழகாக சுத்தமாக உங்களுக்கு கணக்கே தெரியலனா கூட ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டா இதில் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களா, இதில் எப்படி நான் கிளாக் வைஸில் போடணும் அப்படின்ற முறையெல்லாம் எழுதி கொடுத்துருப்பேன். இது பாருங்க, செய்முறை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருந்தால் இப்படி எடுங்க அப்படின்ற விளக்கத்தோட இதில் வந்து நான் எப்படி அங்கே கிளாஸில் எழுதும் பாருங்க, அதை எல்லாமே அந்த ஸ்டெப்ஸ் செய்திருப்பேன். இதுல வந்து ஆப்போசிட் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருப்பேன். அதுல எது இப்போ இந்த क्वेश्चனுக்கு 2க்கு ஆப்போசிட்னு கேக்குறான்னு வச்சுங்களேன், நான் 2க்கு மட்டும் ஆப்போசிட் கண்டுபிடிக்க மாட்டேன், 6 நம்பருமே கண்டுபிடிச்சு வச்சிருப்பேன் ஆப்போசிட். சரியா? சோ அப்ப நம்ம எதுக்கு 2க்கு ஆப்போசிட்டோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், மீதி எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ 100% ஒரு கொஸ்டின் எடுத்தா எப்படிலாம் கேட்க முடியுமோ அதை எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. பாருங்க, இதுக்கு டயக்ராம்லாம் ஒர்க் அவுட் பண்ணி சூப்பரான ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? கிளியராக புரியுதுங்களா? ஸோ இப்போ 2 பகடை இருந்தால் எப்படி போடலாம், இங்கே பாருங்க டைப் 2ன்னு சொல்லிட்டு 3 பகடை கொடுத்தா எப்படி போடலாம், இந்த 3 பகடையில் நான் எதை எடுக்கணும், எந்த மாதிரி பண்ணணும், அதற்கான விதிகள்லாம் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ எல்லாத்துலேயுமே இங்கே பாருங்க, மோஸ்ட்லி டயக்ராம் அதில் எப்படி ஷார்ட்கட் அப்படின்றத தெளிவாகவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு தான் வந்து பேமெண்ட். சரிங்களா? ஸோ மொத்தம் எத்தனை டைப் இருக்கோ இதில் பாருங்க, கடைசியாக திருப்பினா 2025 குரூப் 2ல கேட்ட கொஸ்டினை கூட உங்களுக்கு கொடுத்தாச்சு. அதில் எப்படி ஆன்சர் போடணும் அப்படின்னு ஸ்டெப். சரிங்களா? ஸோ எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பகடைக்கு ஓகேவா, பகடை இந்த மாதிரி டயக்ராம் பேஸ் பண்ணியோ இல்லை தியரி பேஸ் பண்ணி கேட்டால் இதை தாண்டி இல்லைங்க, இவ்வளோதான் இருக்கு. சரியா? புரியுதுங்களா? இப்போ புரியுதா இது எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படின்னு? சப்போஸ் இல்லைப்பா எனக்கு வேணாம்பா, என்கிட்ட அந்த காசு இல்லைப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ரெகுலராக ஆன்லைன் டெஸ்ட் வைப்போம். இந்த கொஸ்டின் எல்லாம் ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கும். இந்த கொஸ்டின் எல்லாம் யூடியூப்ல நம்ம ஷார்ட்கட் வீடியோ போட்டிருப்போம், அதில் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்னால் நோட் பண்ண முடியாது, என்னால் ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியாது, என்கிட்ட நோட்ஸ் இருந்தால் நான் எப்போனாலும் எடுத்துப்பேன், நான் பஸ்ஸில் போகும்போது கூட அப்படி திருப்பி பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் இந்த நோட்ஸ்.
கிளியரா புரியுதுங்களா? ஸோ தெளிவாக சொல்லிட்டேன். ஒரு நோட்ஸோட விலை 100 ரூபாய், 2 நோட்ஸ் 200 ரூபாய், 50 ரூபான்றது கொரியர் சார்ஜ். அம்புடுதாங்க, முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, தெளிவாக சொல்லியிருப்பேன் நம்புறேன். சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இதே நம்பரில் கேளுங்க. 7448448356 கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அக்கௌண்ட் டீட்டெயில்னு, அதில் இருக்கும். ஸோ டீட்டெயில் கேளுங்க, டீட்டெயில் கேட்டே பேமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஓகேவா? ஸோ கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.